Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation Made Easy. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க. ஸ்டே கனெக்டட். ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் ஆக்சுவலாக நான் இப்போ ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். நான் ஒரு நிமிஷம் 24 நெக்ஸ்ட் ஒரு 48 ஹவர்ஸ் வந்து நான் சும்மா சைலண்டாக தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தேன். அது எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சரி, ஒரு பிரேக் எடுப்போம் அப்படின்றது மட்டும் தான் இன்டென்ஷனாக இருந்துச்சு. ஸோ அதனால வந்து நான் கிட்டத்தட்ட எதுவுமே போஸ்டே பண்ணல. நம்மளோட டெலிகிராமில் இருந்து ஜஸ்ட் இந்த பிக்சர் மட்டும் தான் போஸ்ட் பண்ணேன். அதே மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் குரூப்பில் வந்து காலையில் சாட் மட்டும் போட்டிருந்தேன். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட நல்லா ஓவர் ஸ்ட்ரெச் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து வந்து ஒரு சின்ன பவுன்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அகைன் காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஸோ நீங்கள் ஆஸ் யூஷுவல் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுற ரிச்சுவல்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை லோ மார்க் பண்ணோம். ஸோ இந்த ஹை, இந்த லோ, ஸோ மார்க்கெட் அது கீழே வந்துச்சு. அப்படியே பொறுமையாக கீழே தான் வந்துச்சு. ஸோ அது நோக்கி வந்து அதோட சப்போர்ட் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கா தெரியல. நான் ஒரு 2-3 டேஸ்க்கு பிஃபோரே வந்து சொன்னேன். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஏறிட்டு இருக்கும்போதே சொன்னேன், இது வந்து வெஜ் பேட்டர்ன் மாதிரி இருக்குது, ஜென்ரலாக டாப்ஸ் அங்கே தான் பேஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்து அந்த பேட்டர்ன் வந்து இந்த இடத்துல பிரேக்கும் ஆச்சு. ஸோ அங்கேயுமே அதுவுமே நான் லைவ்ல சொன்னேன். ஸோ அந்த பேட்டர்னோட டார்கெட்டாகவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த அந்த வெஜ்ஜோட பேஸ்க்கே வந்துட்டோம். கிட்டத்தட்ட அந்த பேஸ்க்கே வந்துட்டோம். ஓகேவா? இப்போ இங்கேருந்து என்ன நடக்கும் அப்படின்னா, நான் தான் எக்ஸ்பெக்டேஷன் ஒன்றும் பெருசாக இல்லை. ஓகேவா? ஸ்லைட்லி பியரிஷ் தான். பட் நான் தான் இங்கேருந்து பியரிஷ் ஆனால் இல்லை, ஒரு பவுன்ஸ் வரும். ஓகேவா? அந்த பவுன்ஸை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்னன்றதை நம்ம பார்த்துக்கலான்றதான் மைண்டில் வச்சிருக்கேன். ஆனால் நியூஸ் இருக்கிறதுனால ஓகேவா, ஜென்ரலாக வீக்கெண்ட் ஆனால் எனக்கு எதனா பேசுவானுங்க. ஒன்றும் பெரிய கேப்ஸ் இல்லை. சார்ட் பார்த்தீங்களா தெரியும், எல்லா சார்ட்லையுமே. ஓகேவா? இது மொத்தமே வந்து கடைசி வந்து இந்த ஒரு இன்னும் ஒரு 20 நாள் டேட்டா இருக்குமா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப், இந்த டேட்டாவே காணுமா, அதுக்கப்புறம் இங்கே ஒரு கேப்பு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு கேப்பு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு கேப்பு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு கேப்பு, கேப்பாக இருக்குது. கேப் இல்லாத நாளுன்ற மாதிரி இருக்குது. இங்கே ஒரு கேப்பு, அதுக்கப்புறம் இங்கே கேப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மட்டும்தான் பெருசாக கேப் இல்லை. ஆனால் ஓப்பன் கேப் டவுன் ஆச்சு, திரும்பி மேலே போய் சர்க்கிள் கீழே வந்துச்சு. இப்போ நாளைக்கு என்ன ஆகுன்றது பார்த்தீங்கன்னா பெருசாக எதிர்பார்ப்பு இல்லை. எல்லாம் நியூஸ் பேஸ்டு நம்பி ஓடுறதுனால அது என்னன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ஒரு தூரம் செல் ஆஃப் பண்ணது கண்டிப்பாக ஒரு சின்ன பவுன்ஸ் வரும். ஆனால் அந்த பவுன்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்களா மாட்டீங்களான்றதுலாம் நான் உங்கள் கையில் விட்டுறேன். பட் ஆனால் ட்ரெண்ட் வந்து செல்லில் தான் இருக்குது. ஸோ ட்ரெண்ட் ரிவர்சல் ஆனது நம்ம சொன்னோம். ட்ரெண்ட் ரிவர்சல் பாயிண்ட் வந்து இன்னும் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 15 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரெண்ட் வந்து இங்கேருந்து வந்தது. ஸோ இங்கே உடஞ்சிச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். ஓகேவா? அதே மாதிரி திரும்பி இங்கே வந்துச்சு, இப்போ இங்கே உடஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் ட்ரெண்ட் ரிவர்சல் பாயிண்ட் எங்கே எடுத்து வச்சுக்கலாம்னா அடுத்த லெவலுக்கு, சரியா, சிம்பிளாக பண்ணுறவங்க இப்போ இந்த லெவல் வந்து வச்சுக்கலாம். இந்த இந்த ஹைட் ஆனா மட்டும்தான் திரும்பி வந்து ட்ரெண்டு மாறும் அப்படி சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷாக நாளைக்கு அனாலிசிஸ்க்கு என்னன்னா, இப்போ திரும்பி அதே மாதிரி ப்ரீவியஸ் டே ஐ வந்து இந்த இடம் தான். அதே மாதிரி ப்ரீவியஸ் டே லோ வந்து இப்போ இது மாறிடும். ஓகேவா? ஐபி லோ நான் எடுத்து ஓரமாக வைக்கிறேன். அது நாளைக்கு எங்கே ஓப்பன் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட்டை நான் வந்து இந்த கேப்பில் வரைஞ்சிருந்தேன். ஸோ இப்போ அந்த சப்போர்ட்டு இன்னைக்கு லோ சேர்த்து மர்ச் பண்ணிங்கன்னா ஸோ இப்படி ஆகிடும். ஓகேவா? பழைய கேப்பு, இந்த சப்போர்ட்டு, இந்த இடம் அப்படின்றத கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான் இந்த ஸ்டாப் ஆயிருக்கு. இந்த ஃபால் ஸ்டாப் ஆயிருக்கு, பவுன்ஸ் வந்திருக்கு அப்படின்றது தெரியல. ஸ்டாப் ஆகிருக்கிறது அங்கே தான் வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ப்ரீவியஸ் டே லோவையும் வந்து நான் லைட்டாக புல் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? அது இன்னும் ஒரு ரேட்டில் மேட்ச் ஆகணும். மேட்ச் பண்ணிட்டு இந்த சப்போர்ட்டை தூக்கி ஸோ ட்ரெண்ட் கன்வியூஷன் பாயிண்ட் எடுத்து தள்ளி வச்சுக்கிறேன். ஸோ இந்த 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 ஜோன் வந்து கரெக்டாக நீங்கள் சப்போர்ட்டில் மேட்ச் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷாக நாளைக்கு என்ன ஆகும்னா, இந்த ரேஞ்சு உடஞ்சா மட்டும்தான், இந்த ரிவர்சல் பாயிண்ட்டோ இல்லை கண்டினியூஷன் பாயிண்ட்டோ உடஞ்சா மட்டும்தான் மார்க்கெட் ஃபர்தராக போகும் அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை ஜென்ரலாக நீங்கள் வந்து ரொம்ப அக்ரெசிவ் ட்ரேட் வந்தீங்கன்னா வீக்கெண்டு ஃபுல்லாக என்ன நியூஸ் வருது சொல்லி பார்த்தே இருக்கேன். பட் நான் ஜென்ரலாக பார்க்குறது எப்போவுமே தான், இன்னைக்கோ எவ்வளோ நாள் கேப் இருந்தாலும் காலையில் ஒரு 9 மணிக்கு ப்ரீ ஓப்பன் பார்க்கலாம். அதுதான் கொஞ்சம் க்ளோஸ் ரியாலிட்டியாக இருக்குன்றதுனால பார்த்துட்டு 9:15 என்ன பண்ணுவோமோ அதான் நம்ம பண்ணுவோம். அண்ட் கமிங் பேக் டு இப்போ நம்ம ஜென்ரலாக எப்பவுமே கொஷின்ஸ் வச்சு காமிக்கணும் ஒரு அக்கௌண்ட்டை. ஸோ அந்த அக்கௌண்ட்டுமே நம்ம பார்த்துக்கலாம். என்னோட அக்கௌண்ட்டில் வந்து கடைசி 2 நாள் வந்து அதுக்கு முன்னாடி நாள் ஒரு 43,000 ப்ராஃபிட் பார்த்தோம். நேற்று வந்து ஒரு 29 வரைக்கும் ப்ராஃபிட் பார்த்தோம். அதுக்கப்புறம் நான் வந்து ஆக்சுவலாக எல்லா பொசிஷனும் புக் பண்ணிட்டேன். கரண்ட்டாக வச்சிருந்த எல்லா பொசிஷனுமே கிளியராக புக் பண்ணிட்டேன். ஏன்னா அதுக்கு மேலே வந்து அந்த புட் ஸ்ப்ரெட் ரேஷியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஏதாவது கேப் ஆச்சுன்னா தாங்காது. நான் ஃபுல்லாக கால் ரேஷியோ ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு அது எல்லாமே அழகாக நல்ல ப்ராஃபிட் கடைசி 2-3 நாள் வந்து நல்ல ப்ராஃபிட்டில் புக் பண்ணிட்டேன். ஸோ பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் இனிஷியேட் பண்ணியிருக்கேன். இப்போ வியூ எப்படி வச்சிருக்கேன்னா திரும்ப அதுதான் டியரிஸ் தான் வச்சிருக்கேன். ஆனால் என்ன பண்ணிட்டேன்னா ஜூனில் போயிட்டு லாங் எடுத்தேன். ஓகேவா? டீப் ஐடிஎம்ல வந்து லாங் எடுத்துட்டேன். ஏன்னா இப்போ மார்க்கெட்டே வந்து இங்கே தான் இருக்குது. ஜூனோட 25,000 புட்டே பார்த்தீங்கன்னா 1300 தான் இருக்குது. பரவாயில்லையே. இதுக்கு அதுக்கும் கணக்கு போட்டால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ அவ்வளோதான் வரணும். அந்த ரேட்டில் இருந்ததுனால ஃபர்ஸ்ட் நான் அதை வாங்கிட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம அகைன் அதே மாதிரி தான் எப்பவுமே புட்டு செல் பண்ணுற மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், எல்லா பொசிஷனும் புக் பண்ணதுக்கப்புறம் இப்போ சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 23,500 to 400 தான் நெக்ஸ்ட் சப்போர்ட். அதாவது அந்த வெஜ்ஜு சொன்ன பார்த்தீங்களா, அந்த ரைசிங் வெஜ்ஜு, இந்த ரைசிங் வெஜ்ஜு ஸ்டார்ட் ஆன பேஸ் வந்து இந்த இடம் தான். அதனால இதை வந்து நான் இந்த வாரத்துக்கு செல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபிஃப்த் மேலே பில் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் திரும்பி அதையும் வந்து ஒரே ஒரு லாட் மட்டும் செல் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஃப்ரெஷ் பொசிஷன். இப்போ இதுக்கப்புறம் இதை நீங்கள் ட்ராக் பண்ணிக்க வேண்டியதான் டெய்லி பேசிஸில். அகைன் கமிங் பேக் டு நம்ம நண்பரோட ஒரு அக்கௌண்ட் வந்து ரெகுலராக வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்ல, அதையுமே வந்து
பார்த்துருவோம் அதோட அவுட்கம் என்ன அப்படின்றது. ஸோ அது அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 நாள் நல்ல ப்ராஃபிட் இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அதான் ஸ்லைட்டா நெகட்டிவ்ல இருக்கு. அங்கேயும் அதே தான் வேலை பார்த்துருக்கேன் நான். என்ன பண்ணியிருக்கேன்னா ஆர்டர்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளா முடிச்சிருக்கேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எல்லாத்தையும் மாற்றி. ஏன்னா மோஸ்ட்லி 28 எக்ஸ்பைரி வந்து இன்னும் ஒரு நாள்ல இருக்கு. ஸோ மண்டே கேரி பண்ணி போனீங்கன்னா மார்ஜின் ஹெவியா தேவைப்படும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எல்லாம் புக் பண்ணிட்டேன். நல்லாவே புக் பண்ணிட்டேன். அது ட்ராக்கிங்காகவே பார்ப்போம். அது ட்ராக்கிங்காக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ராக்கிங்காக பார்த்தீங்கன்னா நான் டெய்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அந்த பி ரேஷியோஸ் வந்து நான் ஸ்லைட்டாக மாற்றிருக்கேன். என்ன பண்ணேன் அப்படின்னா இப்போ இருந்ததெல்லாம் வந்து உள்ள புக் பண்ணிட்டேன். கொஞ்சம் க்ளோஸ் ஆகுது. அதெல்லாம் வந்து 57 ரூபாய்க்கு பண்ணிங்கன்னா 67 ரூபாய்க்கு பண்ணிங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் நல்லா மேலே போச்சு. அதனால என்ன பண்ணேன் அதில் இருக்க லாஸ் புக் பண்ணேன். ஆனால் லாஸ்ட்னா என்ன இருக்குன்னா நம்ம வந்து டீப் ஐட்டம்ல பை பண்ணி வச்சிருக்கோம் சரியா. அதை பேஸ் பண்ணி நான் திரும்பி வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணி இங்கே நோக்கி வச்சிட்டேன். இப்போ வந்து இந்த ரேஞ்ச்ல இருந்து இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு. திரும்பி அதுதான் ஏன்னா இப்போ எங்க கேப் ஆகும் தெரியல மேலேயா கீழேன்றதெல்லாம் தெரியன்றதுனால நான் ஒய்டன் மட்டும் பண்ணிட்டு சரி இன்னொரு ஒரு நாள்ல புக் பண்ணிடலாம். மிஞ்சி மிஞ்சி போனா நேற்று வந்து ஒரு 53 ரூபா பார்த்துருப்போமா அதுதான் அது ஆக்சுவலாக அதுதான் குறைஞ்சிருக்கு. அது பரவாயில்ல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா எனக்கு வந்து பீஸ் ஆஃப் மைண்ட் தான் முக்கியம் அப்படின்றதுனால எந்த பிரச்சனை வச்சிருந்தேன். அது வேறு அந்த கால் ரேஷியோ ஒன்று வச்சிருந்தோம்ல அதுவும் பார்த்தீங்கன்னா அது நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்துச்சு ப்ரொடெக்ஷன் வந்து இங்கே வச்சிருந்தேன். நான் இவ்வளோ டிப்பு வேணாம் என்ன மார்க்கெட்டில் கீழே வந்ததுனால என்ன பண்ணேன் இந்த பையை புக் பண்ணிட்டு ஓகேவா இங்கேயே மாற்றி விட்டேன். ஸோ கீழே வந்தாலும் எனக்கு வந்து இங்கே பிக்ஸ்டாக வரும். அதுக்கப்புறம் இது பொறுமையாக ஏறினா பரவாயில்ல. இன்னும் ஒரு 2 நாள் தானே இருக்கு. நாளைக்கு கேப் பண்ணாலும் இல்லை பொறுமையாக கேப் டவுன் ஆனாலும் இதில் எனக்கு இம்பாக்ட் வரக்கூடாது. இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 16 ரூபா இருந்துச்சு ஓகேவா. இது வந்து ஒரு 50 ரூபாவோ 48 ரூபா வந்துச்சு நேற்று. ஸோ இப்போ இது ரெண்டு தான் பெரிய இம்பாக்ட் இன்னைக்கு. ஆனால் ஒன்றும் ஓகே தான். நான் இந்த பொசிஷன் வந்து நான் எங்க நெகட்டிவ் வந்து மேனேஜ் பண்ணி உங்களுக்கு நல்லா தெரியும். நான் இப்போ கடைசியில் இருந்தாலும் ஏன்னா இது 28 ஏப்ரல் எக்ஸ்பைரி சரியா. இது வச்சு ரொம்ப உருட்ட முடியாதுன்றதுனால நான் பொசிஷன் வச்சிருக்கிறேன். அதே மாதிரி நம்ம இந்த ஜூனோட ஸ்டார்டில் இருக்குல்ல அதுவும் நான் இது இன்னைக்கு எதுவுமே கை வைக்கல. அது அப்படியே சென்டராக தான் நிற்கிது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இப்படி தான் நிற்கிது. ஸோ அந்த பொசிஷனாகவே பார்த்தீங்கன்னா இதான் அதோட அப்டேட். ஸோ இந்த ஜூனோட பொசிஷன் வந்து இன்னும் கை வைக்கல அப்படியே தான் இருக்கு. ஒன்றுமே அப்படியே என்ன சொல்றது பிடிச்சி வச்ச மாவு மாதிரி தான் இருக்கு. அது அப்படியே இருக்கு. விக்ஸ் வேற இன்னைக்கு ரைஸ் ஆயிருக்கிறதுனால ஒன்றும் பெரிய இம்பாக்ட் இல்லை இல்லை. ஸோ இதில் என்ன வந்துச்சோ அது போச்சு. பட் ஆனால் ரேஞ்சில் நிற்கும்ன்றதுனால அதே மாதிரி பண்ணிடலாம். இப்போ 28 ஏப்ரலில் காலம் மட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த புக் பண்ணியிருந்தேன் நான் ஓகேவா. சாரி 24 புக் பண்ணி வச்சிருந்தேன். ஆக்சுவலாக நான் இப்படின்னு சொன்னேன். முன்னாடி வந்து இங்கே வச்சிருந்தோம். 24 இப்படி வச்சிருந்தேன். 0 லாஸாக வச்சிருந்தேன். ஆமாம் நேற்று பார்க்கும்போது தெரியும் 0 லாஸ்ன்னு காமிச்சிருந்தேன். இப்படி இருந்துச்சு. இங்கே வந்துச்சு. நான் என்ன பண்ணேன் அதனால அந்த 4 லாட்டு ஆக்சுவலாக 4 லாட்டு இருந்துச்சு. 4 லாட்டை புக் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் 4 லாட்டை புக் பண்ணி 23,900 மட்டும் 2 லாட் வாங்கிட்டேன் 197க்கு. ஸோ அப்போ என்ன ஆகிடும்னா எனக்கு ஃபிக்ஸ்டாக இங்கே ஒரு ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஏறி பொறுமையாக இறங்கும். ஸோ இதுதான் அங்கே மாற்றினேன். அது ஒன்று இருக்கு. மிச்சபடி பார்த்தீங்கன்னா இதில் வேற அந்த புட் ஸ்ப்ரெட் இருந்துச்சு. ஸோ புட் ஸ்ப்ரெட்ல பார்த்தீங்கன்னா இங்கே நான் சொன்ன மாதிரி தான் இதெல்லாம் புக் பண்ணிட்டேன். இதை புக் பண்ணிட்டு தூரமாக இருக்கிறதுல வச்சிருக்கேன். ப்ரொடெக்ஷன் வந்து சரி காப்பாற்றுறதுக்காக வச்சிருக்கேன். இப்போ நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா இது இந்த புட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து மேவோட புட்டு சரியா. இது வந்து மேவோட புட்டு நம்ம லாங் வச்சிருக்கிறது 26 மேல பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த புட்டு சரியா. இதுக்கு நம்ம மே ஃபுல்லாக ஃபஸ்ட்டு இந்த ஏப்ரலில் முடிச்சுன்னு வச்சுங்க. அப்புறம் மே ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் தேர்ட் வீக்னு பொறுமையாக கூட செல் பண்ணி அதை மில் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். ஸோ இருக்கிற வரைக்கும் அந்த பொசிஷன் மாட்டிக்காமல் பண்ணணுன்றது தான் பிளான். ஸோ இதான் அந்த இதில் இருக்கட்டு. அப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் அந்த ஏற்றம் ட்ரேட்ல சொல்லி போவோம்ல அதோட இது சொல்லிடுறேன். அதோட அப்டேட் பார்த்தீங்கன்னா அதில் இன்னைக்கு ட்ரேட்ஸை வந்து இவ்வளோ தான் போட்டேன். ஸோ காலையிலேருந்து இதுதான் பண்ணேன். இதெல்லாம் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் பண்ணேன். என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த 24/700 சிஏ வந்து செல் பண்ணியிருந்தேன் ஓகே. 26 மேல ஏன்னா நான் 25 மேல வந்து 24/200 ஆமாம் 24/200 24/700 ஸ்டாங்கில் ஆரம்பித்தேன். அந்த ஸ்டாங்கில் அப்படியே கீழே போயிட்டே இருக்கு. நான் டெய்லி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று செல் பண்ணிட்டு வந்தேன். அந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இதை செல் பண்ணேன். அதுக்கப்புறம் இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேவோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் 5th ஆஃப் மேவோட அட்ஜஸ்ட்மெண்ட் அதையும் நான் காமிக்கிறேன். அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப கீழே போனதால நான் பண்ணிட்டேன். ஒரே ஒரு புட்டு மட்டும் 5th மேல வந்து ப்ரொடெக்ஷனுக்கு வாங்கி வச்சேன் 1:30 மணியோட சரியா. அது பை பண்ண ப்ரைஸ் வந்து 60 ரூபாய்க்கு பை பண்ணினேன். அது ஸ்ட்ராட்டஜியாவே காட்டுறேன். அது நீங்கள் பாருங்க. பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சதுன்னா சூப்பர் தான். பட் நான் இவ்வளோ பெரிய டவுன் மூலியம் வந்து நான் பெருசாக பண்ணல. காலையில் போட்டு 1:30 மணியோட பொசிஷனை டைட் பண்ணிட்டு விட்டேன். அதோட அவுட்கமாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி அவுட்கமாக பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே பாருங்க. ஸோ இன்னியோட டே எம்டிஎம் வந்து 3500 நெகட்டிவ்ல இருக்கு ஓகேவா. இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்கும். ஏன்னா நேற்று வந்து ஹெவி ப்ராஃபிட் புக் பண்ணதால அந்த ப்ராஃபிட்ல இருந்து வந்து இன்னைக்கு காணாமல் போயிடும். ஸோ அது ட்ராக்கிங்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 5th மேல வந்து பார்த்தீங்கன்னா 5th மேல வந்து இந்த பொசிஷன்ஸ்லாம் தான் இருக்குது. என்னென்ன இருக்குது. ஸோ இந்த புட்டு செல் இருக்குது 2 லாட்டு. இது 24/100 ஐடிஎம்மாவே மாறிடுச்சு சரியா. அதுக்கான ப்ரொடெக்ஷன் வந்து நான் இங்கே வச்சிட்டேன். இப்போ 2 லாட்டுக்கு ப்ரொடெக்ஷன் வச்சிட்டேன். இது எல்லாமே வந்து சும்மா ஜக்லிங் தான். இந்த கால்லேருந்து இந்த கால் லைனாக செல் பண்ணி தான் வச்சிருக்கேன். 2 புட்டு அதுக்கான ப்ரொடெக்ஷன் இருக்கு. சொன்னா அர்த்தம் இங்கே செல் இருக்கும். அதுக்கான ப்ரொடெக்ஷன் இங்கே இருக்கும் ஓகேவா. அதில் பிபி இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு காலாக செல் பண்ணியிருக்கேன்ல அப்புறம் அங்கங்கே வந்து கிரெடிட் ஏறி பொறுமையாக வந்து அது ஸ்டாங்கெலாம் வந்து மல்டிபிள் ஸ்டாங்கெலாம் மாறி இருக்கும். அதுதான் இப்படி இருக்கும். அதோட ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது ஃப்ரீ ஆஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி 26th வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதனால நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டராக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு. ஸோ எவ்வளோ எம்டிஎம் இருக்குது. ஸோ இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் 4000 இன்னைக்கு எம்டிஎம் முடிச்சிருக்கு சரியா. மேவோட பொசிஷன் வந்து நல்லா தான் இருக்கு. அதுவுமே நீங்கள் அங்கே மேலே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போவுமே அதே மாதிரி தான். இதோட புட்டு வந்து
நான் செல் பண்ணது வந்து கிட்டத்தட்ட 330 ரூபா நான் செல் பண்ணேன். அது கிட்டத்தட்ட டபுள் ஆயிடுச்சு. நான் எதுவும் கை வைக்கல. பொறுமையா அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் ரன் பண்ணிட்டேன். இப்போ இன்னைக்கு வந்து 24,200 கால் மட்டும் ஒண்ணே செல் பண்ணிருந்தேன். சரியா? இப்போ என்னன்னா இந்த கால் லாஸ்ட்ல வர வர இது எனக்கு ப்ராஃபிட்டா மாறும் அப்படின்றது தான் ஆங்கிள். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் வேணுமா வேணாமான்றதுலாம் அப்படின்னா இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இது ப்ரொடக்ஷன் எதுவும் இருக்கல. ஸோ புட் வந்து இங்கே செல் ஆயிருக்கும் 24,200 கால் வந்து இங்கே செல் ஆகிறதுனால ஒரு லாட் இப்படி ஆரம்பிக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் செல் பண்ணியிருக்கோமோ இது இப்படி 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 சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நவுந்துனே வரும் அப்படின்றது தான் இந்த பே ஆஃப் நீங்கள் பார்க்கணும். ஸோ அந்த பே ஆஃப் நான் ட்ராக் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இதே போதும். இல்லை அந்த ட்ராக்கிங் பார்க்கலாம்னா அதுவும் பார்க்கலாம். பண்ணுற ட்ரேட்ஸ் எல்லாமே இதில் வச்சிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏற்கனவே வந்து நேற்று நான் ஒரு பொசிஷன் புக் பண்ணியிருந்தேன் 28 ஏப்ரல் வந்து அதுக்கு மேலே தாங்காது அப்படின்னு சொல்லி அது மேபி அதை வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் ஒரு 3,000 4,000 அது ப்ராஃபிட்டில் கம்மியாயிருக்கும். பட் ஆனால் 10,000 எனக்கு போதும்னு முடிவு பண்ணியிருந்தேன். இப்போ இந்த பொசிஷன் வந்து பார்ப்போம். இப்போ இது வந்து இதுதான் வந்து நெகட்டிவ்ல ஸ்லைட்டாக இருக்குது. இப்போ இந்த நெகட்டிவ்மே நான் சொன்ன மாதிரி தான். நீங்கள் பொசிஷனாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்படி இருக்கு நான் சொன்ன மாதிரி இருந்தா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ப்ரெட் இந்த இடத்துல இருந்துச்சு. இப்போ இது வந்து நான் எதுவும் பை பண்ணல, அதனால ஓப்பனாக செல் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் தூரமாக வச்சிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக செல் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். திரும்பி வந்து இப்போ மேலே போக போக ஒரு காலை கூட நீங்கள் கட் பண்ணலாம். அது நீங்கள் ஜென்ரலாக 3 மினிட்ஸ் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா அதை பண்ணலாம். இல்லையா 5 மினிட்ஸ்ல ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணலாம். இல்லையா 15 மினிட்ஸ்ல ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணலாம். அதெல்லாம் பேஸ் பண்ணிங்கன்னா மேலே வர இந்த ரிஸ்க்கை வந்து நீங்கள் ஈஸியாக நெகோஷியேட் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா இப்போ நானே பார்ப்போம்னா இன்னும் 2 நாளில் மார்க்கெட் வந்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கும் தெரியாது. ஸோ அப்போ நான் வந்து இதை அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ 2 நாள் போனால் என்ன ஆகும் சரியா? இப்போ இது வரைக்கும் ஆயிடுச்சு. ஸோ மண்டே இல்லைனா வெனஸ்டே வரைக்கும் எனக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள நின்னா போதும். 24,270 23,350. ஸோ இதுக்குள்ள நின்னாலே இதுவே ப்ராஃபிட்டாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் வரும் இங்கே நின்னா ஒரு வேலை டியூஸ்டே வரைக்கும் இங்கே நிற்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. மார்க்கெட் நவரும் ஆசைட் ஆகும். பட் இந்த லாஸ் வந்து ஈஸியாக ப்ராஃபிட்டாக மாறிடும். ஸோ இப்போ மேலே ஃபாஸ்ட்டாக போச்சுன்னா மட்டும் நான் பண்ணணுன்றதை நான் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ இதுதான் வந்து இந்த இதோட அப்டேட். அப்புறம் இந்த பொசிஷன் நான் சொன்னேன். இப்போ இந்த பொசிஷன் பாருங்க. இப்போ இதே மாதிரி தான். இதையும் வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்ப்ரெட்டாக போட்டேன். ஏன்னா இப்போ இதுக்கு மேலே வந்து டவுன்ல வந்துச்சுன்னா வந்து தாங்காது, டப்பா டான்ஸ் ஆடிடும். ஏன்னா ஏற்கனவே அந்த பொசிஷன் நெகட்டிவ்ல இருக்குன்றதுனால இதை வச்சிருக்கேன். இது இப்போ அதே மாதிரி தான் செல் வந்து இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கேன். இப்போ ஒன்றும் இல்லை. இதில் செல் வந்து என்ன பண்ணணும், இதை போட்டு இப்படி டைட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். ஓகேவா? ஃபிக்ஸ்டு ரிஸ்க்காக இருக்கும். இந்த ரிவார்டு வந்து மேலே வந்தால் நல்ல ப்ராஃபிட் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த ரிஸ்க் வருன்றதுனால அதை மட்டும் அதை பண்ணிட்டா போதும். சரியா? அது மட்டும் தான் நம்ம பண்ணுற வழியாக இருக்கும். இன்னும் அவருக்கு அந்த 25ல வந்து ஏற்கனவே வந்து எத்தனை செல் பண்ணியிருக்கோம் பாருங்க. கால் 1 இது 2 லாட்டு, இது 2 லாட்டு, 4 லாட்டு, இது ஒரு லாட்டு, 5 லாட்டு. சரியா? 5 லாட்டுக்கு 3 லாட்டு தான் பை வச்சிருக்கேன். மீதி 2 லாட்டு சேர்த்து மட்டும் பை பண்ணா போதும் இந்த ரேட்டுக்கு. அப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இதாக போயிடும். ஸோ இவ்வளோ தான் இது. ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட இருக்கு. அதே மாதிரி இன்னிலேருந்து நான் வந்து என்னோட டெய்லி டிஸ்கஷனை நான் ரெக்கார்டாக போயிட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டைம் வந்து என்னோட பொறுமையா ஓகேவா? நான் ஒரு கொஞ்சம் 2 நாளாக கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தேன். தூங்கல ரொம்ப நிறைய இல்லை. அதனால சாயந்தரம் நீ மார்க்கெட் முடிச்சிட்டோன்னே போலலாம் சைலண்ட்ல போட்டு பாவம் நிறைய நண்பர்கள் கால் வர பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன சார் ஆச்சு எதுவும் வீடியோ இல்லையா அப்படின்லாம். நான் அவங்களுக்குலாம் சொல்ல ஒன்றே ஒன்று தான். நான் ஜஸ்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ தான் பாருங்க என் இஷ்டத்துக்கு நான் பொறுமையா எடுத்தேன். நான் எப்படி நீங்களும் இப்போ தான் பார்க்க போறீங்க. இதோட நாளைக்கு தான் மார்க்கெட் தேவை போகுதுன்றதுனால இந்த டைமுக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டேன். டீட்டெயிலாகவும் சொல்லிட்டேன். இப்போ ஒன்று பண்ணலாம். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா நீங்க ஒன்று யூடியூப்லேயே கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோ பெருசாக கமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா என்னோட நம்பர் உங்களுக்கு தெரியும். ஸோ டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பின் போஸ்ட்ல வச்சிருப்பேன். என்னோட நம்பருக்கு நீங்க மெசேஜோ இல்லை வாய்ஸ் மட்டும் கூட அனுப்பி உங்க டவுட்டை நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ மண்டே என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ வீக்கெண்ட் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு வீக்கெண்ட் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நம்ம வந்து மண்டே மீட் பண்ணலாம். See you guys. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்ம மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.